ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளில கிளம்புறோம். ஆக்சுவலி இங்கே கொடுக்குறாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, பயங்கர ரஷ்ஷு. வீக்கெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து சம்மர் முடியல. ஆக்சுவலாக வெக்கேஷன் முடியல இன்னும். அந்த புள்ளக்குட்டிகளை கூப்பிட்டுக்குன்னு எல்லாரும் அவங்க நிறைய ஊர்லன்னு வந்துக்கிறாங்க. நார்த்ல இருந்து நிறைய பேருக்கு வந்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வண்டிலாம் நிறைய தமிழ்நாடு வண்டி நிக்குது. அங்க போய் பஃபே சிஸ்டம் வேற. பஃபே வேற. உள்ள போய் பார்த்தோம், எதுவுமே இல்லை. சரி ஓகே, நம்ம போய் வெளியே சாப்பிட்டு வந்துடலாம், பக்கத்துல தானே அப்படின்ட்டுன்னு நாங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளில போய் தான் சாப்பிட போகிறோம். அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோட கிளம்பிட்டோம். எல்லோரும் சும்மா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கடையாப்பா தோசை கடை தான் தேடிங்கிற. நிறைய தோசை கடை இருக்குது. ஏன்னா போன வாட்டி நம்ம ஒரு 6-8 months பிஃபோர் நம்ம வந்து மைசூர் வந்திருந்தோம். அப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு தோசை கடையில் சாப்பிட்டுருந்தோம்னா, ஸோ இப்போ வந்து வேறு தோசை கடை கண்டுபிடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டோம் தோசை. என்ன இது? என்ன ஓப்பன் ஓப்பன் தோசை? அது அவங்க மூடலாம். கீ பொடி மசால் தோசை. எனக்கு வந்து பிளெயின் தோசை. இது வந்து லாஸ்ட் டைமே வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷிலு கூட வந்திருந்தோம். நம்ம அப்போ வந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ 30 கிலோமீட்டர் வச்சு 30 minutes ஆகுது நம்மளுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு. அந்த ரெசார்ட் கிட்ட போனால் இதுதான் பிரச்சனை. ரெசார்ட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்காது. ரெசார்ட் எல்லாம் கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸில் இருக்கும். எதுனா வேணும் எமர்ஜென்சி எல்லாம் என்னன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் வரணும். ஆனால் என் தெரிஞ்சு மத்தியானம் ஈவினிங் எல்லாம் நம்ம அங்கேயே சாப்பிட்ருவோம், இல்லைனா வந்து வெளியே இருப்போம். வெளில இருந்தால் வெளில சாப்பிடுவோம். இப்போது ஓகே, பையன் கூப்பிட்டு வந்துட்டேன். பசி நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்ன காட்டலாம்? அப்படியே ரெசார்ட் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெளிச்சத்தில் பார்க்கவே இல்லை. ஆமாம். ஸோ வந்து நம்ம உங்களுக்கு அப்படியே இந்த ரெசார்ட்டை சுற்றி காமிச்சிட்டு இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ரெசார்ட் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம். வாங்க மேடம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். இப்படி தான் என்ட்ரன்ஸ் போவோம். அவ்வளோ நம்ம பேலஸ் மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். இது லலித் பேலஸோட மினி வெர்ஷன். இது ஜல் மஹால். ஜால் மஹால் தான், ஜல் இல்லை, ஏதோ ஒரு மஹால். எஸ். ஓகே, கோயில். இந்த பக்கம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸ்விம்மிங் பூலு. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்படி போய் லாஸ்ட்டில் வந்து லஞ்சுக்காக ரெஸ்டாரண்ட்டு. லஞ்சு டின்னர் அதெல்லாம் அங்கே. இதுதான் வந்து இதெல்லாம் வந்து வில்லா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வில்லா. ஸ்விம்மிங் பூலுக்கு எப்படி போனோம்? இப்படி தான் போனோம். இல்லைடா, ஸ்விம்மிங் பூல் வாஷ்ரூம். அது ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து அந்த பக்கத்துலேருந்து போனோம் போல். எப்படி ஆக்சஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு? இந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்குது ஸ்விம்மிங் பூலு. அந்த பக்கம் தான் வழி இருந்தா தெரியலையே, நான் கவனிக்கல. நிறைய பேர் வைக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பசங்களை விளாட வைக்கிறதுக்கு. இது ரெசார்ட்டுக்கு போகிறல அந்த பக்கம். இது இப்படி தான் என்ட்ரன்ஸு. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இதுதான் ஸ்விம்மிங் பூல். ரெஸ்டாரண்ட் இருக்குதுல, இப்படி தான் வரணும் உள்ளே. குதிக்கலாமா? டைம் இல்லை குதிக்கிறதுக்கு. சரி ஓகே, உக்காரியா? ஓகேங்களா? நேற்று இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்தோம். ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ஏரியா. லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் இங்கே வந்து உக்காந்துடலாம். இந்த கைப்புளியை வச்சுக்கின்னு இந்த பக்கம் ரிசப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுதான் ரிசப்ஷன். இந்த பக்கம்லாம் வில்லாஸு. இந்த பக்கம் வந்து இது இருக்குது,
பிளேயிங் ஏரியா, இருக்கு, பார்லர் இருக்கு, பிளேயிங் ஏரியா அந்த பக்கம்லாம் லெக் மசாஜ் பண்ணிட்டு பண்ணி நிறையா பண்ணிட்டு வா. நிறைய பேர் இன்றைக்கி வெக்கேட் ஆகினுக்கிறாங்களாம்ண்ணா, இல்லை நிறைய பேர் சுற்றுறதுக்கு கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டுப்பாங்க. டிங் டிங் செகண்ட் ஃப்ளோர் ஷிங். குட்டி லிஃப்ட் மாடல். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரூம்ஸ். இப்போ வெக்கேட் ஆகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பெருசாக இருக்கு அந்த ரூமு. நம்மளுக்கு என்னத்துக்கு பார்த்தோமா. இந்த பக்கம் கீழே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம்லாம் ஸ்பா இருக்குது. 303 வெக்கேட்டு. இது நம்ம ரூமு, இது நம்ம ரூமு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த இடத்துக்கு போகல, ஏன்னா நடந்துன்னு போனோம், கூப்பிட்டுன்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த டெரஸில் நிற்கிறேன். ஸோ அங்கே வந்து எல்லாமே இருக்குது. டென்னிஸ் கோர்ட்டு, கிரிக்கெட்டு இது பண்ணுற மாதிரி என்னது நெட்ஸு, கிரிக்கெட் நெட்ஸு, வாலிபாலு எல்லாமே அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ளே ஏரியா. இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். இப்படி தான் இருக்கும் ரூமு. ஸோ லெஃப்ட்டில் வாஷ்ரூம் நல்லா கடல் மாதிரி இருக்குது எங்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த பக்கம் ஒரு சோஃபா, டிவி, கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கு பெருசு தான் இது, ஆனால் ஓகே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு பால்கனி கொடுத்துக்குறாங்க. பார்த்தீங்களா, பால்கனி சூப்பராக இருக்குது. இங்கேயே வந்து பெருங்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது பால்கனி இங்கே. ஸோ பால்கனிக்கு வந்து இந்த மாதிரி வெளியே செட்டப் போட்டு உக்காந்துன்னு நல்லா சூப்பராக பேசிக்கின்னு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வெளியே வைக்கிறது தான், நாங்கள் உள்ளே போட்டுக்கிறாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து என்ன பிளான் பண்ணி அப்புறமா போவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 4000 சேஞ்ச் பர் நைட்டு. ஸோ நம்ம 2 டேஸ்க்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 9000 சேஞ்ச் வந்துச்சு. ஐ மீன் ஃபுல் அமௌண்ட் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல, பட் 4000 சேஞ்சு. அதுவும் வீக் டேஸில் புக் பண்ணனால அது மேபி வீக்கெண்ட்ஸில் பண்ணால் ஜாஸ்தி வரும் போல், அது நமக்கு தெரியல. பட் நான் வந்து அகோடா ஆப்பில் தான் புக் பண்ணேன். இது பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் புக் பண்ணேன். இந்த ரெசார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் மைசூர் வரணும், வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் ரெசார்ட்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதில் வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜால்மஹால் ரெசார்ட் அண்ட் ஸ்பா இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யாராவது ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பா.